ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கூட்டில் வந்து குஞ்சு பொரிச்சிருக்காங்க. சிட்டுக்குருவியில் இது ஒரு வகைன்னு சொல்லலாம். இது வந்து இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அவங்க இருக்காங்க. அப்பப்போ வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு தங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து ஒரு 3 குஞ்சு பொரிச்சிருக்காங்க. அவங்க வந்து பறக்க கற்றுக் கொடுக்கறதுக்காக கூட்டுக்குள்ளேருந்து அந்த குட்டிகளை வந்து வெளியில் கூப்பிடுறாங்க. அந்த தாய்க்குருவி இப்போ தான் அவங்கள பறக்க வைக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வெளியில் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெளியில் வராமல் உள்ளேயே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த குருவிங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். அதனால நம்ம வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வளர்க்குறத விட இது நேச்சராக அவங்களே வந்து தங்கிட்டு அவங்களே போகிற மாதிரி இருக்குங்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டை வாங்கி மாட்டியிருக்கேன். இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது. ரெண்டுலேயுமே வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. சம்டைம் வந்து ஒரே ஃபேமிலியாக, பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. ஒரு 16-20 குருவிகள் வரையும் ஒரே கூட்டில் வந்துட்டு இருப்பாங்க. சம்டைம் வந்து அவங்க ஃபேமிலி மட்டும் இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மார்னிங் எழுந்திரிச்சோடனேயே இவங்களோட சவுண்டு, இவங்க வெளியில் உட்காடுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இதை வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ளேயே அதோட ரெக்கையை வந்து அடிச்சிட்ருக்கு. பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பறந்த பின்னாடி அவங்கவுங்க பிரிஞ்சுக்குவாங்க. பேரண்ட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவாங்க, அவங்க தனியாக போய்க்குவாங்க. இதுதான் நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனாக. பட் ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லை. அவங்க வந்து பர்த் ஆனோடனே அவங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுத்து அப்புறம் விட்டுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம்.